ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நேராக விட்டு நேராக அவற்றையெல்லாம் விட வேண்டும். மற்ற விஷயங்கள்ல ஆசை போனாதான் எம்பெருமானை அடைய முடியும். அந்த விஷயத்தை இங்க இந்த பதிகத்துல நம்மாழ்வார் ரொம்ப அழகாக எடுத்து தெளிவாக காட்டுகிறார். பல சமயங்கள்ல நாம் நினைப்போம், இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டே இருக்கலாம், எம்பெருமான் இடத்துல கொஞ்சம் பக்தியும் பண்ணிக்கொண்டே இருக்கலாம், இது ரெண்டும் சேர்ந்தே போகட்டும், நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், எம்பெருமானிடத்துல பக்தி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்போம். எம்பெருமானிடத்துல பக்தி இருக்கிறது நல்லதுதான். ஆனா உலக விஷயங்கள்ல ஆசை வைத்துக் கொண்டு எம்பெருமானை நாம் பக்தி பண்ணினோம் என்றால் அப்பொழுது எம்பெருமான் சுலபனாக இருக்க மாட்டான். அப்பொழுதும் பக்தி பண்ணலாம், அந்த பக்திக்கு பிரயோஜனம் இருக்கத்தான் இருக்கும். அந்த எம்பெருமானிடத்துல அன்பு காட்டலாம், அவனுக்கு தொண்டு பண்ணலாம். ஆனா உலக விஷயத்துல ஆசை இருந்து கொண்டே அதை பண்ணினோம் என்றால் அவன் அடைவதற்கு சுலபமனாக இருக்க மாட்டான், மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவனை அடைவது. அதே உலக விஷயத்திலே ஆசை இல்லாமல் அந்த பகவானை அடைய பார்த்தோம் என்றால் அவன் மிகுந்த உகப்போடே நம்மை தானே ஏற்றுக்கொள்வான். அதுதான் இங்கே பெரிய வித்தியாசம். பலருக்கும் இந்த உலகத்திலேயே நாம் இன்னும் நல்ல வெற்றியோட இருக்க வேண்டும், லௌகிகத்திலையும் நல்லா வாழ வேண்டும், சம்பிரதாயத்திலையும் நல்லா பண்ண வேண்டும், அப்படியெல்லாம் ஆசை இருக்கு. அது எப்பொழுதும் சேர்ந்து போறதே கிடையாது. ஏன்னா ஆழ்வார்களுடைய கருத்து, ஆச்சாரியர்களுடைய கருத்து என்னன்னா, நமக்கு பகவத் விஷயத்துல தான் குறிக்கோள் இருக்கணுமே தவிர உலக விஷயங்கள்ல குறிக்கோள் இருக்கக்கூடாது. உலக விஷயங்கள்ல பெருமையோ புகழோ இதையெல்லாம் தேடுவது, அதுல சாதிக்கிறதுக்கு பார்ப்பது, இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அதுல எவ்வளவுக்கு அளவுக்கு நம்ம ஆசை போறதோ அப்ப எம்பெருமான் அவ்வளவுக்கு அளவு அடைவதற்கு சுலபனாக இல்லாமல் துர்லபனாக ஆகிவிடுவான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயாந்தரங்கள்ல ஈடுபட பாக்குறோமோ, இதெல்லாம் விஷயாந்தரங்கள் தான். இல்லையே நான் வேலை பார்க்கணுமே, எனக்கு நல்ல வேலை பார்த்தா தானே நல்ல சௌகரியமா இருக்க முடியும், அதுவும் ஒரு விஷயாந்தரம் தான். விஷயாந்தரம்ங்கிறது ஏதோ ரொம்ப உலகத்துல நிந்திக்கப்படக்கூடிய செயல்கள்னு இருக்கே. அதாவது ரொம்ப பெரிய புகழுக்கு ஆசைப்படுறது, பணத்துக்கு ஆசைப்படுறது, இன்பங்களுக்கு ஆசைப்படுறது, அது மட்டும் விஷயாந்தரம் இல்லை. எம்பெருமானை தவிர எல்லாமே விஷயாந்தரம் தான். அந்த புரிதல் நமக்கு ஏற்படணும். விஷயாந்தரம்னா ஏதோ நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் பரவாயில்ல, ஏதோ நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதோ திரைப்படம் பார்க்கறதுனால என்ன மனசு கெட்டு போயிட போறது, ஏதோ ஒரு விளையாட்டு பார்க்கறோம் அதனால என்ன கெட்டு போயிட போறது, இப்படியெல்லாம் நாம் நினைப்போம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பின்விளைவு இருக்கத்தான் இருக்கும். எதை நாம் பார்த்தாலும், எதை அனுபவித்தாலும், உலக இன்பங்கள்ல எதிலே ஈடுபட்டாலும் அதனுடைய தாக்கம் நம்முடைய மனதிலே, ஆழ் மனதிலே இருக்கும். இன்னைக்கு தெரியாட்டியும் அது என்னைக்காவது ஒரு நாள் எம்பெருமானை அனுபவிக்க போகும்போது அது ஒரு தடையாக வந்துவிடும். அதனாலே உலக விஷயங்கள்னாலே, விஷயாந்தரங்கள்னாலே எல்லாமே தான். அதுல எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஆசையை விடணும். அது எல்லாருக்கும், அடியனுக்கும் சேர்த்துத்தான். அது எல்லாருக்கும் தான் இந்த உலக விஷயங்கள்ல ஆசையை போகணுங்கிறது. அப்படி அந்த ஆசை போக போகத்தான் எம்பெருமான் நமக்கு சுலபனாக ஆவான். நாம் உலக விஷயத்துல ஆசை வைத்துக் கொண்டே இருந்தோம்னா அவன் துர்லபனாகத்தான் இருப்பான். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org